Hello everyone, welcome to our channel. Today cooking video la chicken வச்சு சிந்தாமணி chicken எப்படி செய்யறதுங்கறத பத்தி பாப்போம். இந்த டிஷ் வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. இது வந்து தர்மபுரி சைடுல ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 750 கிராம்ஸ் நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 250 கிராம்ஸ் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது 100 கிராம்ஸ் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி மிளகாவை கட் பண்ணிட்டு அதில் உள்ள விதையை நீக்கிடலாம். அதே மாதிரி எல்லா மிளகாவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா திருவி எடுத்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு சாந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாக புரியும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக வதக்குங்க. இந்த டிஷ்ஷு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான டிஷ். நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை எந்த அளவுக்கு பொடியாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. அந்த மிளகால உள்ள சாந்துலாம் இறங்கி சிக்கன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இதில் கலருக்காக எக்ஸ்ட்ரா நம்ம மிளகாத்தூளோ எதுவும் ஆட் பண்ண தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த டிஷ்ஷு செம்ம ஸ்பைசியாக இருக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஸ்பைசியாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக சிக்கன் வெந்துடும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் பிராய்லர் கோழி வச்சு செய்கிறத விட நாட்டுக்கோழி வச்சு செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது சிக்கன் நல்லா வெந்திருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் முக்கியமானது இந்த சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இதுலேருந்து சூப் எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்பைசியான சூப் குடிக்கலாம். காரம் ஒத்துக்கிறவங்க அதை அப்படியே குடிக்கலாம். இல்லைனா அதில் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம திருவி வச்சிருந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பொரியலில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் வதக்கி விடுங்க. சிக்கன் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. கடைசியாக இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஸ்பைசியான நாட்டுக்கோழி சிந்தாமணி சிக்கன் ரெடி. பார்த்தீங்களா, பார்க்கவே செம கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. இதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஒயிட் ரைஸில் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உள்ள மிளகாயை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சாப்பிடுங்க. இது கூட பாயில்டு எக்கும் ஆனியனும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.